யார் மண்டையாவது உடைச்சிருந்தா, நாம் தமிழ் கட்சிக்காரங்க சேர தூக்கி போட்டிருந்தா, இல்ல நாம் தமிழ் கட்சிக்காரங்க மைக்க தூக்கி எரிஞ்சிருந்தா, ஒட்டுமொத்தமான சோக்கால்டு முற்போக்குவாதிகள், நடுநிலையாளர்கள், ஊடகவாளர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் கிளம்பிருப்பான். எப்படி நாம் தமிழ் பாத்தீங்களா, இது ஒரு வன்முறை கட்சி, இது ஒரு பாசிச கட்சி, இது ஒரு சர்வாதிகார கட்சி, இது ஒரு ரேசிச கட்சி, இதை தடை செய்யணும், இது ஒடுக்கணும், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, இவங்க பிரிவினைவாதம் பேசுவாங்க, எப்படி பண்றாங்க பாருங்க, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, நாகரிகமா நடந்துக்க தெரியாதா? 2018 காவிரி பிரச்சனையின் போது காவலர்கள் மொத்தமாக தலைவர்களை, போராடிய தலைவர்கள், வெற்றிமாறன் உட்பட, களஞ்சியம் உட்பட, சீமான் உட்பட தலைவர்களை தாக்குறாங்க. தாக்க வரும்போது தடுத்த தம்பி இடுமோனம் கார்த்திக், தடுத்த தம்பி மதன் மீது வழக்கு போட்டு காவலர்களை தாக்கிட்டாங்க. தாக்குறான், திருப்பி தடுக்கிறாங்க. உடனே அதை எடிட் பண்ணி போட்டு குண்டர் சட்டத்தை தம்பி இடுமோனம் கார்த்திக் மதன் மீது 30 நாட்கள் வழக்கு, அவன் கை உடைக்கப்பட்டுச்சு. நாம் தமிழ் ஒரு பொறுப்பாளர் மதன் தம்பி கை உடைக்கப்பட்டுச்சு. இப்படி நாம் தமிழ் கட்சி செய்த போதெல்லாம் அது வன்முறையாக காட்டப்பட்டுச்சு. நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள போராடினா வன்முறை. ஆனா திமுக காரன் வன்முறையை தூண்டி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற திமுக, தோத்து போன திமுக, விவாதத்தில் தோத்து போன திமுக, கலவரத்தை தூண்டி இந்த பிரச்சனையை ஆக்கல அப்படின்னா இன்னும் நம்மளை மானபங்கப்படுத்துவான், இன்னும் நிறைய பேசுவான். இடுமானம் கார்த்திக் வந்ததுக்கே இந்த நிலைமை. சீமான்லாம் வந்திருந்தா நீங்க என்ன சூசைட் பண்ணிருப்பீங்களா? சேங்கைமாறனுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, அஜித்குமார்ங்கிற பேரை தம்பி இடுமானம் கார்த்திக் எடுத்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்திருக்கும். காரணம் என்னன்னா, இந்த அஜித்குமார் வழக்குல A1 அக்யூஸ்டாவே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஆளை இந்த சேங்கைமாறன் தான், காவல்துறை கிடையாது. ஏன்னா அந்த அஜித்குமார் இறந்த பிறகு இந்த செய்தி வந்து வெளியே வராம அஜித்குமார் உடலை உடனடியாக அடக்கம் செய்து அந்த குடும்பத்தை மடைமாற்றி, அந்த குடும்பத்தை மிரட்டி உருட்டி பணத்தை கொடுத்து எப்படியாவது செட்டில் பண்ணணும்னு சொல்லி எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்த கட்ட பஞ்சாயத்துக்காரன் இந்த சேங்கைமாறன். ஊருக்குள்ள வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டியை போட்டுக்கிட்டு அவர் சொல்றாரு, அதிமுக சேர்ந்த உமாதேவன் சொல்றாரு, நீ வந்து எத்தனை வேட்டி கட்டினவன், நீ தாண்டா துரோகி வக்காய் அப்படிங்கிறாப்புல. ஒரு பொது ஊடகத்துல அங்க மனோ தங்கராஜ் என்னன்னா, உங்க அப்பன் கோவணத்துக்குள்ளேயா நீ இருந்தன்னு கேட்கறான். இங்க என்னன்னா இந்த ஆளு பார்த்தா வக்காலிங்கிறாப்புல பொது மேடையில். இவங்கெல்லாம் நாகரிகம் பேசுறாங்க. ஆளும் கட்சி, ஒரு கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர், எம்எல்ஏ கனவுல இருக்கவர், ஒரு பேராட்சி தலைவர், ஒரு மனைவி பேரூராட்சி தலைவர், இவரெல்லாம் வந்து